எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து வெந்தய கீரை வச்சு எப்படி புலாவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அது மாதிரி ரொம்ப ஹெல்த்தியானதும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடுறேன். ஃபஸ்ட்டே ஊற வச்சுருங்க செய்கிறதுக்கு முன்னாடியே. அடுத்து ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது நல்லா காஞ்சதும் கரம் மசால் பொருட்கள்லாம் இருக்குல்லையே அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கரம் மசால் பொருட்கள்லாம் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது பச்சை வாசனை போயாச்சு. அடுத்து நான் ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசியவும் அதில் நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், எல்லாமே 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தயிர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கோம் இல்லையா வெந்தயக்கீரை, அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அது நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா பட்டாணி நான் வந்து ஃப்ரோசன் பீஸ் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் சேர்த்துருக்கேன். இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கை நிறையா கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துட்டு நம்ம சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். குக்கர் மூடிட்டு 2 விசில் விட்டுருங்க ஹை ஃப்ளேமில். விசில் விட்டு அதே அந்த ஸ்டவ்லேயே வைக்காமல் மாற்றி வச்சுருங்க, இல்லைனா திரும்ப குழஞ்சிரும் நமக்கு சாதம். இப்போ விசில் சவுண்ட்லாம் போயாச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக நல்லா வந்திருக்குன்னு, குலையாமல் வந்திருக்குன்னு பார்த்திங்களா. அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பசங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.